எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை. சூலப்பட யானை சூடாக வீழருவி கோலத்தோள் குங்குமம் சேர் குன்றட்டு உடையானை சூலப்பட யானை சூடாக வீழருவி கோலத்தோள் குங்குமம் சேர் குன்றட்டு உடையானை குன்றட்டு உடையானை குன்றட்டு உடையானை பாலொத்தமிழ் பாலொத்தமிழ் மொழியாள் பங்கனை பாங்காய ஆலத்தில் கீழானை நான் கண்டதாரூரே பாலொத்தமிழ் மொழியாள் பங்கனை பாங்காய ஆலத்தில் கீழானை நான் கண்டதாரூரே நான் கண்டதாரூரே நான் கண்டதாரூரே திருநாவுக்கரசு பெருமான் அருளிய தேவார திருவாரூர் பதிகம். முதல் பாடலின் பொருள் இது. சூழப்படையை கையினில் ஏந்தியவனும் நீர் சூழ்ந்து அருவி போல் பாய்ந்த கங்கை நதியை தனது சடையில் தாங்கியவனும் குங்குமம் வடிந்து அழகாக விளங்குவதும் குன்றுகள் போன்று வலிமையாகவும் பெரியதாகவும் விளங்குவதும் ஆகிய 8 தோள்களை உடையவனும் பால் போன்ற இனிய மொழியினை உடைய உமையம்மையை தனது உடலின் ஒரு பாகத்தில் உடையவனும் தனக்கு துணையாக இருந்த ஆலமரத்தின் கீழே இருந்து 4 அறம் உரைத்தவனும் ஆகிய பெருமானை நான் ஆரூர் நகரத்தில் கண்டேன் என்பது இப்பாடலின் பொருளாகும். பக்கமே பாரிடங்கள் சூழ படுதலையில் புக்க ஊர் பிச்சை ஏற்று உண்டு பொலி உடைத்தாய் கொக்கிரகில் தூவல் கொடியெடுத்த கோவணத்தோடு அக்களிந்த அம்மானை நான் கண்டது ஆரூரே அம்மானை அக்களிந்த அம்மானை நான் கண்டது ஆரூரே. திருநாவுக்கரசு பெருமான் அருளிய தேவார திருவாரூர் பதிகம் 2ஆம் பாடலின் பொருள் இது. தன்னை சுற்றிலும் பூதகணங்கள் சூழ்ந்து வர பல ஊர்களும் திரியும் பெருமான் தனது கையில் பிரம்மகபாலத்தை ஏந்தியவராக பிச்சை ஏற்கின்றார். கொக்கின் இறையினை சூரியவராகவும் கொடி போன்று தண்டின் நுனியால் எடுக்கப்பட்ட கோவணத்தை அணிந்தவராக சங்கு மாலை அணிந்தவராக பிச்சை ஏற்கச் சென்ற பெருமானது கோலம் மிகவும் அழகாக இருந்ததை நாம் ஆரூர் நகரத்தில் கண்டோம் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.